Hello all. இந்த OMR, ECR, பர்டிகுலர் அப்புறம் அம்பத்தூர் இந்த ஏரியாஸ்லேருந்து என்ன நிறைய query இந்த ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் கிட்டேருந்து வருதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம், ஒரு 250 ஃப்ளாட்ஸ் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸு. அங்கே நிறைய பேர் வந்து அப்ராடில் இருக்காங்க ஓனர்ஸ். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓயோக்கு வந்து அவங்களோட ஃப்ளாட்ஸை வந்து ரெண்ட்டுக்கோ லீஸ்க்கோ விட்டுட்ருக்காங்க. இது லீகலி அலோடா அப்படின்னு நிறைய ரெசிடென்ட் அசோசியேஷன்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணாங்க, பர்டிகுலர்லி OMR அண்ட் ECRல. இமேஜின் ஒரு 200-500 அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸ் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் ஓயோ விடலாமா அப்படின்னு சொன்னால், இதில் 4 பேரும் வந்து லீகாலிட்டிஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று அந்த ஃப்ளாட் ஓனர், ரெண்டாவது ஓயோ மேனேஜ்மெண்ட்டு, மூணாவது அந்த கெஸ்ட் வந்து தங்குறாங்க இல்லையா அந்த கெஸ்ட்டு, நாலாவது ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ். என்ன ஆயிருக்குன்னு சொன்னால், இந்த ஓயோக்கு விட்டதே தெரியாமல் வந்து அந்த அசோசியேஷன் இருந்திருக்காங்க. அங்கே பாட்டு வந்து டெய்லி ஒரு கெஸ்ட் வர்றது, இன்னும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வருவாங்க, சிலர் ஃப்ரெண்ட்ஸாக வர்றது, சிலர் ஃபேமிலியாக வர்றது. அப்படின்னும் போது இது வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளாட் ஓனர்ஸ் வந்து தே ஹேவ் டு ஃபாலோ ஃபியூ லாஸ். இது வந்து கார்ப்பரேஷன் லா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் பில்டிங்கோட பைலாஸ், உங்களோட அசோசியேஷனோட பைலாஸுக்கு இது வந்து ஓயோ மாதிரி ஒரு கம்பெனிஸ்க்கு வந்து லீஸ் விடலாமான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஒன்று அப்படி விடும் பட்சத்தில் ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இது கமர்ஷியல் பர்பஸ்க்கு விடுறீங்க. ஸோ லோக்கல் லாஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் ஓயோக்கு விடணும், இல்லைன்னா யூ வில் பி இன் ட்ரபிள். ஒன். ரெண்டாவது இந்த ஓயோ மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இது கார்ப்பரேஷன் வந்து கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் எல்லாமே தனித்தனி இருக்குது. நீங்கள் பண்ணுறது கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. ஸோ நீங்கள் கார்ப்பரேஷன் கிட்ட அப்ரூவல் வாங்காமல் நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணால் அது இல்லீகலாக தான் கருதப்படும். அதுலேருந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபைன் அண்ட் அதர் லீகாலிட்டிஸ் உங்கள் மேலே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஓயோ மேனேஜ்மெண்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கெஸ்ட், நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து லிஸ்டிங் பார்த்துட்டு ஓயோவில் தான் நீங்கள் புக் பண்ணுவீங்க, வந்து தங்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கும் ஓயோக்கும் தான் ஒழிய அந்த ஃப்ளாட் ஓனருக்கும் அசோசியேஷன் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருந்தாலும், நீங்கள் இங்கே வந்து ரொம்ப நாய்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஓயோ வந்து அவங்க யாராவது கூட சைன் பண்ணியிருக்காங்களோ உங்களால் பார்க்க முடியாது, யூஆர் எ கெஸ்ட். பட் எனிவே அந்த மாதிரி ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸில் போய் நீங்கள் தங்கும் பட்சத்தில் யூ வில் ஹேவ் டு மெயின்டைன் யுவர் டெக்கோரம். உங்களால் வந்து சரௌண்டிங் ஏதாவது மிஸ்டேக் அப்படி இல்லை டிஸ்டர்பன்ஸ்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன் பாயும். மிக முக்கியமான விஷயம், இது ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்ன பண்ணணும்னு சொன்னால், உங்ககிட்ட வந்து அவங்க ஒரு NOC மாதிரி வாங்காமல் ஃப்ளாட் ஓனர் ஓயோ மாதிரி கம்பெனிஸ்க்கு இது விடுறது வந்து ஆக்சுவலி நாட் அட்வைசபிள். ஸோ அந்த மாதிரி ஓயோ மாதிரி கம்பெனி, ஏன்னா ஃப்ளாட் ஓனர் வந்து அவங்க யார்கிட்ட ஒன்றும் ரெண்ட் விடலாம், லீஸ் விடலாம், தட் டசன்ட் மேட்டர். ஆனால் அந்த லோக்கல் லாஸ், ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் பைலாஸ்க்கு வந்து அது வந்து கரெக்டாக அலைன் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் அவங்க விடணும். அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்படி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்காமல் அவங்க விட்டாங்கன்னா நீங்கள் லோக்கல் அத்தாரிட்டிஸ் கிட்ட ஆல்வேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி ரீசெண்டாக கம்ப்ளைண்ட் பண்ணி லோக்கல் அத்தாரிட்டிஸ் வந்து ஓயோ ஆப்ரேஷனுக்கு சீல் வச்சுருக்காங்க, ஓயோக்கும் ஃபைன் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர் OMR ஷோலிங்கநல்லூரில் இது நடந்தது. ஓயோ அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து சீலும் வச்சுருக்காங்க, ஓயோக்கு ஃபைனும் போட்டிருக்காங்க, அண்ட் அந்த ஃப்ளாட் ஓனருக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஃப்ளாட் ஓனர் என்கிட்ட கேட்டார், அப்போ என்ன சார் பண்ணணும், ஓயோ கூடக்கூடாதுன்னா விடலாம். நீங்கள் பைலாஸ் செக் பண்ணணும், பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் வந்து அது ரெசிடென்ஷியலாக கமர்ஷியலாக வந்து கார்ப்பரேஷன் அப்ளை பண்ணி அந்த அப்ரூவல் வாங்கின பிறகு தான் ஓயோக்கு வரணும். ஸோ இந்த 4 பேருமே உங்களோட லீகாலிட்டிஸை புரிஞ்சுக்கோங்க. ஒன்று ஃப்ளாட் ஓனர், ரெண்டாவது ஓயோ மேனேஜ்மெண்ட், ரெண்டாவது அந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்டில் தங்க போகிற கெஸ்ட்டு, மிக முக்கியமாக ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ். ஸோ ஓயோ விடலாமான்னா விடலாம், இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த பைலாஸ் அண்ட் தி லோக்கல், எதுன்னு சிட்டி லிமிட்ஸில் வருதா இல்லைன்னா அந்த சிட்டி வெளியில் வந்து பஞ்சாயத்து லிமிட்ஸில் வருதான்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வேணும். ஸோ இது ஆஸ் லைக் தட் யார் வேணா வந்து நிறைய வந்து கமோஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா இமேஜின் ஒரு ஃப்ளாட்டில் 250 குடும்பம் இருக்காங்க, திடீர்னு வந்து யாரோ வந்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அது டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் லா அண்ட் ஃபாலோ இட் ப்ராப்பர்லி.